சாராயத்தில் கூட கலப்படம் செய்கிறார்கள். குவாலிட்டி இல்லை, தரமற்ற சாராயம். 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரலாம் அதிகம் வைத்து விற்கிறார்கள். ஏற்கனவே 5000 அவுட்லெட் இருக்கிறது. அதை தவிர ஒரு 2800 பார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பார் முழுவதும் இவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அங்கீகரிக்கப்பட்ட பாரை விட அதிகமாக பார் வெளியில் இருக்கிறது. அது பத்திரிகையாளருக்கு தெரியும். அதே மாதிரியாக குறிப்பிட்ட நேரத்திற்கு அதிகமாகவும் டாஸ்மாக் திறந்திருக்கிறது அல்லது பின்னால் வச்சு வியாபாரம் செய்யப்படுகிறது. இப்படி கொள்ளையோ கொள்ளை, பகல் கொள்ளை, மாலை கொள்ளை, இரவு கொள்ளை, நடுநிசி கொள்ளை, அதிகாலை கொள்ளை வரை டாஸ்மாக் நடக்குது. டாஸ்மாக் என்பது ஒரு கோல்டன் எக், அதாவது பொன்முட்டையிடும் வாத்து. ஆனால் அந்த வாத்து அல்லது கோழி பாவகரமான முட்டையை எடுத்துக்கொண்டிருக்கிறது. மக்களுடைய வயிற்றெரிச்சலை கொண்டு, பெண்களுடைய வயிற்றெரிச்சலை கொட்டிக்கொண்டு, இளம் விதவைகளை உண்டாக்கி கொண்டு, குடும்பத்தில் நிம்மதியே இல்லாத தகராறுகளை உண்டாக்கி கொண்டு, பல்வேறு வழக்குகள் இப்போது பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்முறை நடக்குது. அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த மது. அதற்கான ஒரு குற்றம் செய்வதற்காக தூண்டி இத்தனை விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த டாஸ்மாக் இந்த அரசாங்கத்தினுடைய மந்திரிகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறது. எனவே தான் இதை எக்ஸ்போஸ் செய்வதன் மூலமாக இதற்கு பின்னாலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் அம்பலப்படுத்தப்படுவார்கள். அதன் மூலமாகவாது டாஸ்மாகை மூடுகின்ற அல்லது டாஸ்மாக்கு ஏதாவது ஒரு வகையில் செக் வைத்து அதன் மூலமாக ஏழை குடிமகன்களை காப்பாற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுக்களை பாரதிய ஜனதா கட்சி மட்டும் சொல்லலை. அவங்க கட்சியில் ஏற்கனவே இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் 22ஆம் வருஷம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்தார். அது விஷுவலாகவும் வந்திருக்கிறது, வீடியோவாகவும் எழுத்துப்பூர்வமாக வந்திருக்கிறது. அதில் பல்வேறு துறைகளிலே லீக்கேஜ் பண லீக்கேஜ், வருமான இழப்பு அரசாங்கத்துக்கு ஏற்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வருமான இழப்பில் 50% வருமான இழப்பு டாஸ்மாக் மூலமாக வருகிறதுன்னு சொல்லி அதை வருகின்ற 3 ஆண்டுகளிலே நாங்கள் குறைப்போம் என்று சொன்னார். அதுக்கு அவருக்கு தண்டனை கிடைச்சிட்டு உடனே டிபார்ட்மெண்ட் மாற்றிட்டாங்க. ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு மந்திரி, அதுவும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஸ்டேட்டஸ், அதுவும் ஆளுகின்ற குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவர், அரசியல் வாரிசு காரணமாக மந்திரியானவர், குடும்ப வாரிசு அரசியலில் மந்திரியானவர், அவர் எக்ஸ்போஸ் செய்திருக்கார் 3 வருஷத்துக்கு முன்னாலேயே. எனவே இந்த காரணங்களை எல்லாம் அடுக்கி கொண்டு பார்க்கின்ற போது இப்போது